இன்னைக்கு இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சோ வெல்கம் பேக் டு சீரிஸ் தமிழ். கட் பண்ண வெளியே சம மழை. ரெண்டு பேரும் அந்த மழையில நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம தலைவி வேற கடுப்புல இருக்கா. உங்களுக்கு வயசு வேற கம்மியா இருக்கு, பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அதான் ஒரு தடவை பார்த்த உடனே அவளுக்கு உங்களை புடிச்சு போயிருக்கு. பல வருஷம் ஆனா கூட அவ உங்களை மறக்கல அப்படின்னு கிண்டலா பேச உடனே தலைவன், ஏய் உனக்கு என்ன பொறாமையா அப்படின்னு கேக்குறான். எது எனக்கு பொறாமையா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக டக்குன்னு அவளை புடிச்சு இழுத்து, நாம புருஷன் பொண்டாட்டி, நீ பொறாமப்பட தேவையில்லை, எனக்கு அவ மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல கட் பண்ண அங்குவே கிட்ட, ஏண்டா என் பொண்டாட்டி அந்த இளவரசி பத்தி ஏதாவது கேட்டாலா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவனும், இல்லையே அவங்க பாட்டுக்கு நல்லா தூங்குறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, எந்த வித்தியாசமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் தலைவனுக்கு காண்டாகுது. நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்மள பார்த்து கொஞ்சம் கூட பொறாமப்படலையா? அப்போ ஒரு வேலைக்காரி வந்து அந்த இளவரசி நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கிறதா சொல்ல உடனே நம்ம ஹீரோ அவளை போய் பாக்குறான். எதுக்கு இப்ப என்ன பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா கேட்க அவ ரொம்ப பவ்யமா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்ப நம்ம தலைவன் சிரிக்கிறான். நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க? நான் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எந்த டாக்டராலையும் அவரை காப்பாற்ற முடியாது, உனக்கும் வயசு கம்மிதான், உன்கிட்ட பவரும் இல்ல, உன்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் எப்ப ராஜ்யத்தை பிடிக்கலான்னு ஓனாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க, உன்னோட நாடே இப்ப ஆபத்துல இருக்கு. இந்த நிலைமையில உனக்கு என்னோட பவரும் சப்போர்ட்டும் தேவைப்படுது, அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா பண்ற. இதுல எங்க இருந்து லவ் வந்தது? என்கிட்டே உன்னோட உருட்டுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, இளவரசருக்கு எல்லாமே தெரியும்னா அப்ப நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பாத்தீங்களா, நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன், அது மட்டும் இல்லாம என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட பாதி ராஜ்யம் உங்களுக்கு தான், அதனால என்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட முதல் பொண்டாட்டிக்கு போட்டியெல்லாம் வரமாட்டேன், என்னோட பசங்களும் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, ஆனா நம்ம தலைவன் இருக்கால அவன் என்ன சொல்றானா, நான் என்னோட மனைவிக்கு ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன், என்னோட வாழ்நாள் முழுக்க அவ கூட மட்டும்தான் நான் இருப்பேன்னு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு வியாதி இருக்கு, நான் இன்னும் ஒரே வருஷத்துல செத்துருவேன், நான் செத்துட்டா நீ நினைச்ச மாதிரி எந்த சப்போர்ட்டும் உனக்கு கிடைக்காது, அதனால என்ன கல்யாணம் பண்ணா உனக்கு எந்த லாபமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல கட் பண்ண நம்ம தலைவி அவ பாட்டுக்கு கூலா ரோஜா பூவை அரைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஷென்ஷு வந்து, அம்மா அந்த ஏஷி இளவரசி இருக்காங்களே அவங்க கூட நம்ம இளவரசர் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை அவளை ரெண்டாம் தரமா கட்டிக்க போறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, ஆனா நம்ம ஹீரோனி அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப நம்ம தலைவன் என்ன பண்றான், நம்ம சேஷாவை கடுப்பேத்துறதுக்காகவே அவ முன்னாடி, இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு டின்னர் பண்ண வேணாம், நான் அந்த இளவரசி கூட போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து போக அதுக்கு அவளும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம ஓகேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ள போக நம்ம தலைவனுக்கு பயங்கரமான ஒரு பல்பு அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ண நைட் ஆகுது. வெளியே வர செம்மையா மழை பெய்யுது. நம்ம ஹீரோயினி அவ ரூம்ல உட்கார்ந்துருக்கா. அப்ப அந்த ஷென்ஷு வந்து, அம்மா இன்னும் இளவரசர் வரவே இல்ல, நான் போய் அவரை கூப்பிட்டு வரவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு, போய் டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்ல, ஆனா வெளியே பார்த்தா நம்ம தலைவன் மாலையில நினைச்சுக்கிட்டு இருக்கான். கூட நம்ம ஆங்குவேவும் இருக்கான். என்ன பாசே அவங்க உங்களை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடவே இல்ல, நாம இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அவ வர வரைக்கும் நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் அடம் முடிக்கிறான். ஓ உங்க பொண்டாட்டி உங்க மேல பொறாம பண்ணணும்னு இப்படி பண்றீங்களா? ஆனா அது நடக்காது பாசே அப்படின்னு நம்ம ஆங்குவே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம தலைவன் எதுக்கும் நம்ம தலைவி என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அவர் ரூம் கிட்ட போறான். அங்க பார்த்தா நம்ம தலைவி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் நம்ம ஆங்குவே, பாசே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க தூங்கிட்டாங்க, நாமளும் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்ப நம்ம தலைவன் என்ன சொல்றானா, ஆரம்பத்துல இருந்தே நான் தான் அவளை லவ் பண்றேன், அவளை லவ் பண்ணி அவ கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதோட அவளை கல்யாணம் படிக்கணும்னு நான் நினைச்சேன், மத்தபடி பெருசா எனக்கு எந்த ஆசையும் இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ஆசை இருக்குல்ல அது அதிகமாயிடுச்சு, இதுல அவ மேலே எந்த தப்பும் இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில மழைலாம் நின்ன பிறகு நம்ம தலைவனும் அந்த இளவரசியும் ஒரு இடத்துல நின்னு வாத்து பொம்மைலாம் இருக்குல்ல அது அம்பா விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இளவரசி, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அது யாருன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். வேற யாரு? என்னோட அப்பா தானே. உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, உனக்கும் உன் தம்பிக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும், அதோட அவருதான் இப்போ ரொம்ப கெத்தான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த இளவரசி வந்து, உண்மைதான், ஆனா உன்னோட அப்பா ரொம்ப வருஷமா எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலையே. அதுக்கு தலைவர் என்ன சொல்றானா, அந்த யுனன் இளவரசி இருக்காங்கல்ல அவங்க அப்படியே உன்ன மாதிரியே இருப்பாங்க, எங்க அப்பாவோட முதல் காதலி அவங்க தான், சோ நீ அவங்கள மாதிரி இருக்கிறதுனால என் அப்பாவுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும், அப்படின்னா நான் உங்களை மாதிரி காப்பி
அடிக்கணுமா? நீ காப்பி அடிக்கலாம் வேணாம். சின்ன வயசுல அவங்க கூட வளர்ந்ததால உனக்குள்ளயும் அவங்களோட குணம்லாம் வந்திருக்கும். அதை மட்டும் வெளியே காட்டு. இதை கேட்ட உடனே நம்ம இளவரசிக்கு நம்ம ஹீரோ மேல மரியாதை வருது. நல்ல வேலை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா மத்தவங்க மனசை மாத்துறது எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஒருத்தர் மனசை மட்டும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரு? வேற யாரு? உன்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு அம்பை விட்டு அடிக்கிறா. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஷென்ஷு வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதை நம்ம இளவரசி நோட் பண்ணிட்டு நம்ம தலைவன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அதாவது நம்ம தலைவிய பொறாமப்படுத்துறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி டிராமா போடுறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஷென்ஷு வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதை நம்ம இளவரசி நோட் பண்ணிட்டு நம்ம தலைவன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அதாவது நம்ம தலைவிய பொறாமப்படுத்துறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி டிராமா போடுறாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி ராணி ஆனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டிக்கு நீ எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கணும். உடனே அதுக்கு அந்த இளவரசி வந்து எல்லாருமே உன்னோட பொண்டாட்டிய ரொம்ப திமிரு பிடிச்சவ கல் நெஞ்சுக்காருன்னு சொல்றாங்க. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க உடனே தலைவன் அவ அப்படிப்பட்டவளா இல்ல. அவ ரொம்ப நல்லவ. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுவா. அவகிட்ட நீ உண்மையா இருந்தனா உனக்காக உயிரையே கொடுப்பா. நீ கண்டிப்பா அவளை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷேஷாவை பத்தி பெருமையா பேச இதை கேட்ட உடனே இளவரசி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. நீ சொல்றத நான் நம்புறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே தன்னோட பொண்டாட்டிய பத்தி இவ்வளவு பெருமையா பேசி நான் பார்த்ததே இல்லை. முதல் தடவை ஒரு புருஷன் தன்னோட பொண்டாட்டிய பத்தி இந்த அளவுக்கு பேசுறானா உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல கட் பண்ண நம்ம ராஜாவை கட்ட அவரு தன்னோட ரூமுக்கு வந்துகிட்டு இருக்க. அப்ப அந்த இளவரசி இருக்கால அவ வேணும்னே நம்ம ராஜாவை பாக்குற மாதிரி மேக்கப் போட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கா. நம்ம ராஜாவில பார்த்த உடனே பிளாட் ஆயிடுறாரு. ஏன்னா அவ பார்க்க அப்படியே அந்த யூனன் இளவரசி மாதிரி இருக்கிறதுனால நம்ம ராஜா அவளை வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. அதோட நம்ம ராஜா பாக்குறத பார்த்ததும் இவளும் நம்ம ராஜாவை பார்த்து சிரிக்க அவ்வளவுதான் ராஜா டோட்டலா கவுந்துடுறாரு. கட் பண்ண நம்ம தலைவியை காட்ட அப்ப நம்ம ஷென்ஷு வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல அம்மா நீங்க இப்படியே அமைதியா இருக்கிறது நல்லது இல்ல. கொஞ்ச நாளா நம்ம இளவரசர் அந்த சிரிக்கு கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒன்னா உட்காந்து டீ குடிக்கிறாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க, நாளைக்கு கூட எங்கேயோ டின்னர் போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஷென்ஷு வந்து சொல்ல உடனே நம்ம தலைவி ஒரு முடிவு எடுக்கிறா. கட் பண்ண அந்த இளவரசி வந்து எங்கேயோ போயிட்டு இருக்க. அப்ப நம்ம தலைவி வந்து அவளை பார்த்து அங்க இருந்து எங்கேயோ கூப்பிட்டு போறா. கட் பண்ண ஒரு காட்டுக்குள்ள நம்ம இளவரசியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம தலைவி அங்க வரா. ஷேஷா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி கட்டி போடுவேன்? நான் யாருன்னு தெரியுமா? லான்கை நாட்டோட இளவரசி, நம்ம ராஜாவோட விழுந்தாலும் கூட என்னதான் பட்டத்து இளவரசியா இருந்தாலும் என்ன நீ இப்படி பண்ணலாமா? உனக்கு ரைட்ஸே இல்ல, முதல்ல அவுத்து விடு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அதுக்கு நம்ம ஷேஷா வந்து இதுக்கே இப்படி சொல்றியே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை தலைகீழ தொங்க விட போறேன். அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த இளவரசிய தலைகீழ தொங்க விடுறா. உனக்கு எவ்வளவு திமிரு? இது மட்டும் நான் ராஜா கிட்ட சொன்ன என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு எந்த பயமும் இல்ல. அதோட நீ அங்க போனதானே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ண கட் பண்ண நம்ம ராஜாவோட தர்பாரை தான் காட்டுறாங்க. ராஜா வந்து செம கோவத்துல இருக்காரு. அப்ப நம்ம ஷேஷாவும் நம்ம தலைவனும் அங்க வந்திருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு என்கிட்ட அந்த இளவரசி அழுதுகிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ அவளை நடுத்தெருவுல வச்சு கிட்னாப் பண்ணி காட்டுக்குள்ள கட்டி போட்டியாமே, இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜா கேட்க ராஜா அவர்களே நான் தான் இதை பண்ணனு அவகிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேஷா கேட்க ஓஹோ ஆதாரம் இல்லனா நீ தப்பு பண்ணலன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி ராஜா கேட்க அவளுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க என்ன பழிவாங்க கூட அவ இந்த மாதிரி ஒரு டிராமா போட்டிருக்கலாம்ல. அப்ப நம்ம தலைவன் சிரிக்கிறான். நம்ம ராஜா அதை பார்த்து டேய் என்னடா சிரிக்கிற? உன் பொண்டாட்டி எவ்வளவு திமிரா பேசுறா பாரு. சரி அந்த இளவரசி குணமாகி வரட்டும், அவ வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேக்குற. இப்ப நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்க எதுக்கு இப்ப அவ கூட சண்டை போட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம தலைவி சொல்றா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிச்சோம். அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனையும் அந்த இளவரசியும் கார்டன்ல மீட் பண்றாங்க. என்ன இருக்குன்னா நம்ம தலைவிக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த இளவரசிய அரசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போடுற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம ஷேஷா வந்து அந்த இளவரசிக்கு நம்ம அரசரை கட்டி வைக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கா. அதனாலதான் அந்த மாதிரி கடத்தி நம்ம ஹீரோவை யாராவது நெருங்க பார்த்தா நம்ம ஷேஷா விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசருக்கு தெரியப்படுத்திருக்கா. அந்த பொண்ணு பார்க்க வேற அவரோட காதலி மாதிரி இருக்கிறதுனால அரசர் வேற வழி இல்லாம ஷேஷா ஏதாவது பண்ண போறான்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாரு. இப்ப நம்ம தலைவன் கேக்குறான் சரி நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண? அதுவும் எனக்காக உதவி பண்ணிருக்கே, எதனால? நான் உங்களுக்காக உதவி பண்ணல. ஆனா இத பண்ண எனக்கு ரெண்டு காரணம் இருக்கு. என்ன காரணம்? முதல் காரணம் நான் அந்த இளவரசிக்கு உதவி பண்ணா எதிர்காலத்துல அவ எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, அதனாலதான் நான் உதவி பண்ணேன். ஆனா ரெண்டாவது காரணம் இருக்குல்ல, உங்களை யாராவது நெருங்க நினைச்சா அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். எவனாவது என் புருஷன் மேல கண்ணு வச்சா அவங்களுக்கு அந்த இளவரசி மாதிரிதான் நடக்கும்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல அப்படின்னா நீ பொறாம பட்டியா? நீங்க அந்த இளவரசி கூட அடிக்கடி சுத்துனீங்க, அதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க? எனக்கு கடுப்பேத்த தானே. நான் உங்க மேல அக்கறை காட்டல. எனக்கு
எனக்கு பொறாம வரலன்னு தானே நீங்க அப்படி பண்ணீங்க, அதனாலதான் உங்களை சந்தோஷப்படுத்தலான்னு இப்படி பண்ணேன். சோ அப்படின்னா உன் மனசுக்குள்ள என் மேல அக்கறை இருக்கா, உனக்கு பொறாம வந்திருக்கு கரெக்டா? உடனே நம்ம தலைவி நம்ம ஹீரோவோட கொடைய வாங்கிட்டு, நீங்க எப்பவுமே என்ன பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதான் அப்பப்ப உங்களையும் நான் சந்தோஷப்படுத்தணும்ல, ஒரு மனைவியா அது என்னோட வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக, இதே நேரத்துல நம்ம அரசர் இருக்காருல, அவர் வந்து அபிஷியலா அந்த பொண்ணை வந்து தன்னோட மனைவியா ஏத்துக்கிறாரு. அதோட அவளுக்கு கன்சர்ட் ஷூன்னு ஒரு பட்டத்தை வேற கொடுக்கறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஊரோட பசங்க இருக்காங்களே, அவங்க எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம பூவும் இருக்கா. அப்ப அந்த பசங்க தப்பான ஒரு புக்கை பார்த்துட்டு இருக்க, உடனே பூ வந்து அதை எடுத்து எரிக்கலான்னு போகும்போது அவங்க வந்து அவளை தடுக்கிறாங்க. அப்ப 3 பேரும் கீழே விழ, அப்ப அதை வந்து நம்ம கமிஷனர் பாத்துறாரு. ஏய் என்ன பண்ற, கௌரவமான குடும்பத்துல பிறந்துகிட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் படிப்பியா, நாங்க எந்த புக்கை படிச்சா உனக்கு என்ன, நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே சுத்துறியே, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கிளின்னு கிழிச்சிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறான் நம்ம கமிஷனரு. இப்ப நம்ம பூ வந்து அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சாரி கேட்கலான்னு வரா. உடனே 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்ப 2 பேருமே பயங்கரமா சரக்கு குடிக்க, சோ ரொம்ப போதையில 2 பேரும் தப்பு பண்ணிடுறாங்க.